தமிழர்களின் பெருமையை பாதுகாக்க என்டிஏ எப்போதும் துணை நிற்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்று முடிந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது தமிழர்களின் பெருமையை பாதுகாக்க என்டிஏ எப்போதும் துணை நிற்கும் என்றும் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கேரளாவில் இருந்து காலையில் தனி விமானம் மூலம் சென்னையில் வந்தடைந்தார். பிறகு சென்னையில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் மதுராந்தகம் வந்தடைந்த பிரதமர் மோடி கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது தமிழர்களின் பெருமையை பாதுகாக்க என்டிஏ எப்போதும் துணை நிற்கும் என்று தெரிவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க திமுக மற்றும் காங்கிரஸ் தான் காரணம் எனவும் பேசினார். தமிழர்களின் பெருமையை பாதுகாக்க என்டிஏ எப்போதும் துணை நிற்கும் என பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் அவர்கள். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை தரலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியோட தேர்தல் பரப்புரை, அதாவது தேர்தல் இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. சென்னை பக்கத்துல இருக்கிற மதுராந்தகத்துல நடைபெற்ற இந்த கூட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி, அதே மாதிரி அதிமுக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கலந்துகிட்டு அதன் அடிப்படையில தற்போது அந்த பொதுக்கூட்டமானது நடைபெற்றது. இதுல கலந்துகிட்டு சிறப்புரையாற்றிய பிரதமர் மோடி என்ன சொன்னாரு அப்படின்னா, திமுகவுக்கு ஆட்சிக்கான முடிவுக்கான கவுண்டவுன் தொடங்கிட்டு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. எனது தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லிதான் ஒரே துவங்கினாரு. மேடையில் உள்ள தலைவர்கள் அதாவது இப்ப பேசிட்டு இருக்கும்போது மேடையில் இருந்த தலைவர்கள் தீர்மானிப்பார் அப்படின்னு தெரிவித்த அவரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னும் தமிழ்நாட்டுல வளர்ச்சி அடைந்த ஊழலற்ற ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு தெரிவித்த அவரு, திமுக அரசு அப்படிங்கிறது ஒரே ஒரு குடும்பத்துக்காக மட்டுமே இயங்கி வருது அப்படின்னும், திமுக ஆட்சிக்கு முடிவுக்கான கவுண்டவுன் தொடங்கிடுச்சு, அதே மாதிரி ஆட்சி மாற்றத்திற்கு தமிழ்நாடு தயாராகிடுச்சு, திமுகவின் மோசமான ஆட்சியிலிருந்து தமிழக விடுபட தமிழகம் துடிக்குது அப்படின்னு சொன்னாரு. தமிழ்நாட்டில் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல்ங்கிறது குழந்தைக்கும் தெரியும் அப்படின்னும், திமுக அரசை குற்றம் சாட்டியவர் மாஃபியா ஊழல் அரசுன்னு மக்கள் கூறுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவித்ததோடு இல்லாம, மீனவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசு எப்பவுமே இருந்து வர்றதால இந்த திமுக அரசு தங்கள் மீது பழி சுமத்துது அப்படின்னும், கடந்த 11 ஆண்டுகளில் மட்டும் தமிழக விவசாயிகளுக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பிரதமர் தெரிவிச்சாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை போதைப் பொருள் குற்றவாளி போன்ற கும்பல்கிட்ட திமுக அரசு மாநிலத்தை ஒப்படைச்சிட்டதாகவும் பிரதமர் குற்றச்சாட்டு தெரிவித்த நிலையில தொடர்ச்சியா திருப்பரங்குன்றம் விவகாரத்தை அவர் கையில எடுத்தார். என்னன்னு பாத்தீங்கன்னா, முருகனுக்கு தரிசனம் செய்ய போறதுக்கு கூட இவங்க திமுக அரசு தடுத்தாங்க. ஆனா அப்பவும் நாங்க அதை எதிர்த்து கோர்ட்டு கேஸுக்கு மேல அப்பீலுக்கு போனோம். ஆனா அதுக்கும் முற்றுக்கட்டை போட்டதுதான் இந்த திமுக அரசுன்னு தெரிவிச்ச அவரு, நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் போதைப் பொருளை தடுப்பதற்கான முற்றுப்புள்ளி அப்படின்னு தெரிவிச்சாரு. அதே மாதிரி போதைப் பொருள் கும்பலோட திமுக அதிக அளவுல ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருக்கிறதாகவும் அவர் பேசின ஒரு சூழ்நிலையில இதை அடுத்து பாத்தீங்கன்னா அவர் தொடர்ச்சி அந்த கூட்டணியில அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இங்க பல்வேறு என்னென்ன செஞ்சாங்க. உதாரணத்துக்கு இப்ப மத்திய அரசோட முத்ரா திட்டத்தின் மூலம் இளைஞர்கள் பிற்படுத்தப்பட்டோர் நிறைய பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த 11 வருடங்கள்ல கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழகத்துக்கு கடன் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சவரு, மறைந்த ஜெயலலிதா அவங்க ஆட்சியில இருந்தப்போ தமிழ்நாட்டுல குற்றங்கள் மிகவும் கட்டுப்பாட்டுல இருந்தது அப்படின்னும், தற்போது குற்றங்கள் ரொம்ப ஒரு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சதோடு இல்லாம, தேர்தல் நடக்கக்கூடிய இந்த போர்ல எதிரிகளை ஓட விரட்டணும் அப்படின்னும், திமுகவுக்கு இதுவே மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி தமிழகத்துக்கு இரட்டை இன்ஜின் ஆட்சி தேவைங்க, மதுரை இரட்டை இன்ஜின் உள்ள போன்ற ஆட்சி தேவை அப்படின்னு சொல்லி மதுராந்தகத்துல நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல அவர் இன்னைக்கு நடைபெற்ற கூட்டத்துல பேசினாரு. தமிழ்நாட்டுல மொத்தம் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 60 லட்சம் கழிவறைகளும் 1 கோடி
குடிநீர் இணைப்புகளும் வந்து மத்திய அரசு தரப்புல வழங்கப்பட்டிருக்குது, அதாவது தமிழகத்துக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னும், தமிழ்நாட்டு பெண்களோட பாதுகாப்பை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எப்பவுமே உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. மேலும் தமிழகத்துல எந்த இடத்துலயுமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிற அவரு தமிழ் மேல் தான் கொண்ட பற்றையும் பற்றையும் வெளிப்படுத்தினாரு. தமிழ் மொழி கலாச்சாரம் எப்போதுமே தாக்கத்தை ஏற்படுத்தணும், திருக்குறளை பல தலைவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்ச அவரு, காசியில தமிழ் பேசக்கூடிய குழந்தைங்களும் தற்போது இருக்கிறாங்க, தமிழ் பேசுறாங்க, அதை நினைச்சு பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியில வந்து வரக்கூடிய தேர்தலில், அதாவது 2 மாதங்கள தேர்தல் வருது இல்லையா, அந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு சேர்த்து வாக்களிக்க விதமா எல்லா கட்சியினருமே சேர்ந்து ஒரே நேரத்துல அந்த கூட்டணி அமைச்சதுக்கு உண்டான கையை உயர்த்தி அவங்க வந்து அதை பண்ணாங்க. மேலும் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பை அப்படின்னு வாய்க்கு விடால் விடுபவன் நான் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்ற விவகாரத்தை குறிப்பிட்டு பிரதமர் பேசியது மிகவும் ஒரு அதிர்வை ஏற்படுத்திச்சு. அதே மாதிரி திருப்பரங்குன்ற விவகாரத்துல ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு, அதுக்கு அனைவருக்கும் கைத்தட்டி நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கூறியதனை அடுத்து கூட்டத்தில் இருந்தவங்க அவருக்கு வந்து கைத்தட்டி வந்து பாராட்டு தெரிவிச்சாங்க. திமுகவினரை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறது திருப்பரங்குன்ற விவகாரத்துல தெளிவாகி விட்டது அப்படின்னும், இதே மாதிரி இதே போல்தான் ஒவ்வொரு முறையும் வந்து திமுக வந்து மைனர் வாக்குகள், அதாவது மைனாரிட்டி வாக்குகளுக்காக ஒவ்வொரு முறையும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமா குற்றம் வச்சாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது சிறுபான்மை வாக்கு வங்கியை குஷிப்படுத்துவதற்காகத்தான் திமுகவினர் நீதிமன்றத்தை கூட விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சாரு. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டமானது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்க கூட்டணி பலமா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்ச அவரு, ஏற்கனவே ஜல்லிக்கட்டு, அதாவது நடந்து முடிந்த ஜல்லிக்கட்டுக்கு காங்கிரசும் திமுகவும் தான் ஜல்லிக்கட்டுக்கு வந்து தடை விதிக்கிறதுக்கு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லி காரணமா இருந்த கட்சிகள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சதோட இல்லாம அந்த வந்து சட்ட போராட்டம் நடத்தி பாரம்பரியமான ஜல்லிக்கட்டினை பாதுகாத்தது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான், அதாவது பாஜக கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தெரிவித்தாரு. நான் ஒன்றா இருந்து வளர்ச்சி அடைஞ்ச பாரதத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட உரையை நிறைவு செய்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.